கன்ஃபார்ம் இறந்துட்டாரு. வாங்க வந்து பாடி எடுங்க. ஏய் நிறுத்துங்க. யாரு நீங்க? யாரை கேட்ட என் பையனை தூக்கிட்டு போறீங்க? சார் எதுக்கு இப்போ கத்துறீங்க? எங்க டியூட்டியை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நானே என் பையனை இழந்துட்டேன்னு வருத்தத்துல இருக்கேன். இதுல நீங்க வேற எங்களை கஷ்டப்படுத்துறீங்களா? அப்பா, அண்ணனோட கடைசி ஆசையே அவன் செத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவன் ஆர்கன்லாம் டொனேட் பண்ணுங்கிறதாங்கப்பா. அதுக்கு தான் வந்திருக்காங்க. டேய் இதை இவன் யார்கிட்டயுமே சொல்லலையடா. நீ என்னடா உளறிக்கிட்டு இருக்க? அப்பா, இங்கே பாரு டோனர் கார்டு. ஆர்கன்லாம் டொனேட் பண்ணுறேன்னு அவனே சைன் பண்ணியிருக்கான். இதெல்லாம் உன்ட்ட சொன்னா சடங்கு சம்பிரதாயம் ஏற்றுக்க மாட்டேங்குன்னு தான் அவன் என்கிட்ட மட்டும் சொன்னான். ஏய் பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்தது நானு. ஏன் அனுமதி இல்லாம அவன் எப்படா உடல் உறுப்பு தானம் பண்ண முடியும்? இவங்க அதெல்லாம் எடுத்துட்டு போய் வெளியில வித்துற மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? 18 வயசு கீழே இருக்கவங்க தான்ப்பா பேரண்ட்ஸ்லாம் பர்மிஷன் கேட்கணும். இதெல்லாம் 18 வயசுக்கு மேலே ஆச்சு. அவனோட சொந்த விருப்பம் தான். வீடே நிலகுறைஞ்சு போயிருக்கு. இப்போ இவன் ஒருத்தன் உடல் உறுப்பு தானம் பண்ணி தான் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாக போதா? என்ன எல்லாம் இதுக்கு அனுமதிக்க முடியாது. ஒழுங்கு எல்லாரையும் வெளியே போக சொல்லு. அப்பா சொன்னா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கோபப்படாதீங்க, உங்க அப்பாக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். சார் உங்க பையனோட டெட் பாடி நீங்க புதைச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்குள்ளேயே அவர் மண்ணோட மண்ணா ஆயிடுவாரு. வெறும் எலும்பு மட்டும்தான் மிஞ்சும். அதுவே நீங்க எரிச்சிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் 6 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் வெறும் சாம்பல் மட்டும்தான் மிஞ்சும். அதுவே உங்க பையனோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நீங்க டொனேட் பண்ணீங்க அப்படின்னா உங்க பையன் மூலியமா நிறைய பேர் வாழ்வாங்க. அது மட்டும் இல்லாம இது அவரோட கடைசி ஆசைன்னு வேற சொல்றாரு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? இன்னும் எந்த சடங்கு சம்பிரதாயமும் முடியல. சொந்தக்காரங்க யாரும் இன்னும் வரல. அவங்களாம் வரட்டும். சடங்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கலந்து பேசிட்டு சொல்றேன். அப்பா, இன்னும் நீங்களா எந்த காலத்துல பார்க்கீங்க? எவ்வளோ சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? கோபப்படாதீங்க, வெளியே வாங்க பேசிக்கலாம். நீங்க பாருங்க, உங்க பேரண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ்ஸோட சேர்ந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணாங்களா எங்களால எதுவுமே பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க அப்பாவுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கேன். எல்லாம் சேர்ந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா எங்களால எதுவும் பண்ண முடியாதுங்க. சாரி டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். எங்க சொந்தக்காரங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் வெயிட் பண்றீங்களா? என்னன்னு முடிவு சொல்லிடுறோம். ஓகே. அப்புறம் டாக்டர், அண்ணாவுடைய பாடி எவ்வளோ நேரத்துக்கு தாங்கும்? எவ்வளோ சீக்கிரமா பாடியை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றீங்களோ அவ்வளோக்கு நல்லது. குறிப்பிட்ட டைம்லாம் நம்ம சொல்ல முடியாது. டாக்டர், எங்கள் அண்ணனுடைய ஆர்கன்லாம் யாருக்குனாச்சும் பொறுத்துவீங்கல்ல, அவங்கள மட்டும் யாருன்னு சொல்லி எங்கள்கிட்ட காட்டுறீங்களா? எதுக்கு? அவங்க மூலமாக எங்கள் அண்ணன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. என்ன சொல்கிறீங்க? எங்கள் அண்ணனோட ஆர்கன்லாம் அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் எதுக்கு இந்த கார்டு? உங்க அண்ணன் ஆர்கன் டொனேட் பண்ணது உண்மைதான். அந்த கார்டில் போட்டிருக்கிறது எல்லாமே உண்மைதான். முதல்ல ஆர்கன் டொனேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல வந்து நிறைய விதம் இருக்கு. இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல யாராவது அட்மிட் ஆயிருக்காங்க, அந்த சமயத்துல உங்க பிரைன் டெட் ஆயிடுச்சு, இல்லை ஆக்சிடென்ட் மூலியமா பிரைன் டெட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பிரைன் மட்டும் தான் டெட் ஆயிருக்கும். மற்ற பாடி பார்ட்ஸ்லாம் நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே செயற்கை சுவாசம் கொடுத்து ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ண வச்சு அதன் மூலியமா மற்ற எல்லா ஆர்கன்ஸ்க்கும் வந்து பிளட்டை சப்ளை பண்ணுவாங்க. அப்படி சப்ளை பண்றது மூலியமா எல்லா ஆர்கன்ஸ்க்குமே ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால எல்லா ஆர்கன்ஸுமே உயிரோட இருக்கும். நீங்க நிறைய படத்துல கூட பார்த்துருப்பீங்க, ஆர்கன் வந்துட்டு ரோட் வழியாவோ இல்லை ஹெலிகாப்டர் மூலியமாவோ எடுத்துட்டு போய் பொருத்துவாங்க. ஆனா ஒவ்வொரு ஆர்கன்ஸ்க்கும் ஒவ்வொரு டைம் லிமிட் இருக்கு. அதுக்குள்ள நம்ம பொறுத்திடணும். இது வந்து மொதல் விதம். செகண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, உங்க அண்ணா மாதிரி நேச்சுரல் டெத் ஆனவங்க, வீட்லயே அவங்க இறந்துட்டாங்க, ஆனா ஆர்கன் மட்டும் டொனேட் பண்ணியிருக்காங்கன்னா வீட்டில் நம்மளால செயற்கை சுவாசமும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாதான் ஆர்கன்ஸ் எல்லாம் அலைவா இருக்கும். ஆனா உங்க அண்ணாவோட ஆர்கன்ஸும் நாங்கள் எடுத்துப்போம். ஆனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட் இருக்கு. அதுக்குள்ள நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதை எடுத்து நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சு தேவைப்படுறவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அது சில ஆர்கன்ஸ் மட்டும் தான், எல்லா ஆர்கன்ஸும் எடுத்து அப்படி பண்ண முடியாது. ஓ, இதில் இவ்வளோ இருக்கா? சரி, நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அண்ணன் வந்து நேச்சுரல் டெத்து தான், பாடியும் வீட்டில் தான் இருக்குது. இப்போ அதை என்ன பண்ணுவீங்க? அந்த கார்டை ஒரு நிமிஷம் கொடுங்க. உங்க அண்ணா இதுல குறிப்பிட்ட ஆர்கன்ஸ் மட்டும் தான் டிக் பண்ணியிருக்காரு. அந்த ஆர்கன்ஸ்லாம் மட்டும்தான் எங்களால் எடுக்க முடியும். இப்போ உங்க சொந்தக்காரங்களாம் வராங்கன்னா அவங்களாம் பேசி முடிச்சுட்டு உங்க அண்ணாவோட பாடியை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் அந்த ஆர்கன் வந்து நாங்கள் மற்றவங்களுக்கு டொனேட் பண்ணி பொருத்த முடியுமான்னு பார்க்க முடியும். அப்படி இல்லை டிலே பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நாங்கள் மெடிக்கல் ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்க அண்ணா குறிப்பிட்ட ஆர்கன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹோல் பாடியும் டொனேட் பண்ணிடுவாங்க. சில பேர் வந்து திசுக்கள் மட்டும் டொனேட் பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்களா, கண்ணில் இருக்க அந்த கார்னியா, ஸ்கின்னு, போனு, அது மட்டும் இல்லாமல் ஹார்ட்டில் இருக்க அந்த வால்வு, நரம்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் டொனேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது. ஆனால் இந்த லிவரு, கிட்னி, ஹார்ட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய உறுப்புக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் இருக்குது. எங்கள் அண்ணா வந்து ஒரு சில பார்ட்ஸை மட்டும்தான் டொனேட் பண்ணியிருக்கிறதா சொன்னீங்கல்ல, அந்த பார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு சடங்குலாம் பண்ணுறதுக்கு அவரோட பாடியை கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருவோம். ஏன்னா உங்கள் அண்ணா வந்து ஹோல் பாடியை டிக் பண்ணல. இன்கேஸ் டிக் பண்ணியிருந்தாரு அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட முன்னாடியே சொல்லிடுவோம், இந்த மாதிரி ஹோல் பாடியே டொனேட் பண்ணியிருக்காரு, நீங்கள் என்னென்ன சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணணுமோ முன்னாடியே பண்ணிட்டு கொடுத்துருங்க, ஏன்னா பாடி ரிட்டர்ன் வீட்டுக்கு வராது அப்படின்னு தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை எடுத்துகிட்டு போவோம். எடுத்துகிட்டு போயிட்டு அதை மெடிக்கல் ரிசர்ச்க்காக நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். டாக்டர், நீங்கள் சொன்னதெல்லாம் புரிஞ்சுது.
இப்போ வந்து எங்கள் அண்ணா இறந்துட்டாருன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லவும் தானே நீங்கள் வந்தீங்க. சொல்லாமல் விட்டுருந்தா எப்படி? அவர் டொனேட் பண்ணதும் உங்களுக்கு தெரியல, நீங்களும் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலன்னா எங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க டொனேட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகும். எது நான் சொன்னாதான் தெரியுமா? இப்போ வெளிநாட்டிலலாம் யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இங்கே நாங்கள் தான் சொல்லணும்னு சொல்கிறீங்க, அது எப்படி? இதுவே நம்ம நாட்டில் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, அங்கே இருக்க டாக்டர்ஸ்க்குலாம் தெரியுது ஆர்கன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும், இனிமே அவர் வந்து உயிர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் ஒரு டேட்டா பேஸ் வச்சுருப்போம். அதில் வந்து செக் பண்ணுவோம் இவர் ஆல்ரெடி வந்து டொனேட் பண்ணியிருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டொனேட் பண்ணியிருந்தாருன்னா அதோட ப்ரொசீஜர் என்னமோ ஃபாலோ பண்ணுவோம். இன்கேஸ் டொனேட் பண்ணல ஆனால் ஆர்கன் தேவைப்படுது அப்படின்னா அவங்க கார்டியன் கிட்டேயோ இல்லை அவங்க பேரண்ட்ஸ் கிட்டேயோ பேசி பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்போம். இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது உங்களோட கடமை. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா சொன்னார்ல, ஆர்கன்லாம் எடுத்துகிட்டு போய் கடத்துறீங்களா இல்லை வித்துருவீங்களா, அந்த மாதிரி இல்லீகலாலாம் பண்ண முடியாது. இன்கேஸ் ஆர்கனை யாராவது அந்த மாதிரி இல்லீகலாக கடத்தினாங்கன்னா 5 to 10 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து ஃபைன் வந்து 20 லட்சம் வரைக்கும் போடுவாங்க. அப்படி ஆர்கன்ஸ்லாம் கடத்தாமல் வெறும் டிஷ்யூஸ் மட்டும் கடத்துறாங்க, முன்னாடி சொன்னல ஸ்கின்னு போனு அதெல்லாம் கடத்துறாங்க அப்படின்னா 1 to 3 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை, 5 லட்சம் வரைக்கும் ஃபைன் போடுவாங்க. ஸோ இப்போ ஒருத்தர் வந்து டொனேட் பண்ணுறாருன்னா யார் டொனேட் பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த ஆர்கன்லாம் எடுத்துட்டாங்களா இல்லையா, அதை யாருக்கு பொறுத்துனாங்க, அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அதாவது அந்த கம்ப்ளீட் ரெக்கார்ட் வந்து கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படிலாம் ஏமாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் 2008 வந்துட்டு இந்த ஆர்கன் டொனேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஆர்கன் டொனேட் பண்ணி தான் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் கிடையாது, லட்சக்கணக்கான பேர் ஆர்கன் டொனேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஹோல் பாடி டொனேட் பண்ணது, அதாவது ஹோல் பாடி டொனேஷன் பண்ணுறதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அதை வந்து கடாவர்னு சொல்லுவாங்க. ஓ, இவ்வளோ பேர் டொனேட் பண்ணியிருக்காங்களா மேடம்? இப்போ நானா டொனேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? எப்படி பண்ணலாம்னா டேரெக்டாக போயிட்டு ஜிஹெச்சில் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஆன்லைனில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா trans.tn.gov.inன்ற வெப்சைட்குள்ளே போயிட்டிங்கன்னா டோனர் பிளிட்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டிங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதில் வந்துட்டு உங்கள் அப்பா பேர், அம்மா பேர் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ளட் குரூப்பு, இமெயில் ஐடி அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வரும், அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் டொனேட் பண்ணணும், டிஷ்யூலாம் டொனேட் பண்ணணும், அதை டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எமர்ஜென்சி கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரும். அதில் நீங்கள் எமர்ஜென்சிக்கு இருக்கீங்கன்னா யாருக்கு தெரியப்படுமோ அவங்க நம்பர் கொடுத்துக்கோங்க. நோட்டிஃபைனா இன்னொரு வேறு ஏதாவது பர்சனோட நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, அது கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆர்கன் டொனேட் பண்ணுறதுக்கு உங்களை யார் மோட்டிவேட் பண்ணால், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இல்லை என்ஜிஓவா இன்ஸ்டிடியூட்டாக, அது டீட்டெயில்ஸ்னால் அது இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா எதுவும் கொடுக்க வேணாம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த பிளட்ஜ் கார்டு வந்துட்டு கேட்பாங்க, ஹிந்திலையா தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமா அப்படின்னு லாங்குவேஜ் காமிக்கும். அதை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளட்ஜ் கார்டு வந்துடும். அதே வெப்சைட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் எத்தனை பேர் வந்து ஆர்கன் டொனேஷனுக்காக இன்னும் காத்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸும் நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நார்மலாக பிளட் டொனேஷன் பற்றி எல்லாத்துக்கும் தெரியுது, அவேர்னஸ் இருக்குது, கொடுக்குறாங்க. ஆனால் ஆர்கன் டொனேஷனை பற்றி எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் இனிமேல் தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்கன் டொனேட் பண்ணுறவங்க எல்லாரோட இறுதி சடங்குலையும் அரசு மரியாதையோடு நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க. மேடம், சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க, வாங்க உள்ளே போய் பேசுவோம். நம்ம வாழ்ந்து முடிச்ச பின்னாடி இந்த மண்ணுக்கும் நெருப்புக்கும் கொடுக்கிற உறுப்புகளை மனிதர்களுக்கு கொடுத்தா அவங்க வாழும் நாள் வரை அவங்க மனதிலையும் உடல்லையும் நம்ம வாழலாம்.